Taste the Daily. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பொதுவா ஒரு ஊரு நாடுனா அதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கணும், மனம் இருக்கணும். I think 1991 பம்பிளாஸ்ட் ஆகி பாம்பேக்கு போய் அப்போ வந்து ஒரு 300 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ண கேரியர் தான் டெக்ஸ்டைலும். ஒரு நாள் ஊதியம் 300 ரூபாய். அது ஓரளவு சம்பாரித்தேன். ஏறினா ஃப்ளைட், இறங்கினா கார். அந்த ஒரு மினிஸ்டரை விட நமக்கு மரியாதை உண்டு. ஐ ஆம் கெட்டிங் த ராயல்ட்டி, லீஸ்ட் ராயல்ட்டி. இந்த 1%, 0.5% அதுவே வந்துடும். வருஷத்துக்கு 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம். ஸோ அஸ் எ கிங் மாதிரி வாழ்ந்தேன். சரி, இப்போ நீங்கள் மும்பைக்கு அந்த புறப்படுற அந்த நேரம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை அந்த மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? தமிழர்கள் அந்த பாகுபாடுலாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில்? இப்போ இப்பவும் இருக்குது. அயல்நாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் தமிழர்களை எக்ஸ்ட்ராடினரி பாசம் இருக்கும். இப்போ நம்ம தஞ்சாவூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, மதுரை, கோயம்புத்தூர் இப்படி போகிறத விட அயல்நாடு உலகத்தமிழர்கள் நம்ம மேலே காட்டுற பாசம் இருக்கு, அது எல்லை இல்லாது. பாம்பேங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ பாம்பேக்கு போனால் தெரியும்ல, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. எங்கள் சமுதாயத்தில் 300 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு. அரிசியை திருடி தான் விற்கிறோம், எண்ணெயை திருடி தான் விற்கிறோம். தமிழர்களுக்கு கிடைச்ச கொடூரமான சோதனைகள். உலக நாடுகளில் போன தமிழர்கள்லாம் அட்டிப்பட்டு மிதிப்பட்டு ஒரு உச்சத்தில் அந்த கபாலி படம் மாதிரி தான். திருப்பூர் டைனிங் ஸ்ட்ரைக்கில் பாதிக்கப்பட்டதுனால தான். அதில் நீங்களும் ஒரு பெரிய நபர் தான். பெரிய இல்லை, 3 லட்சம் பேருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி பல லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் சைனாக்கு போயிடுச்சுன்னா எனக்கு எப்படி சோறு கிடைக்கும்? பிகின் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சினிமா நடிகர், பிரபலமான யூடியூபர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்ககிட்ட பிரபலமான யூடியூபரில் பட்டம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ. நடிகர்கிற பட்டங்கிறது கேட்டது, பட் பிரபலமான யூடியூபருங்கிறது ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் இன் யுவர் வேர்டு. சார், சினிமா செய்திகள் இதெல்லாம் நிறைய உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. நாங்களும் சரி, சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களும் சரி, ஒரு முக்கியமான ஒரு கருத்து உங்களோட வந்து பார்த்தாங்க. அது எந்த விதத்தில் உண்மைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏறுனா ஃப்ளைட்டு, இறங்குனா காரு, ஆனால் இப்போ 200 ரூபா சம்பளத்துக்கு நான் உழைச்சிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது நிறைய நம்ம கார்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு, நிறையா ஷேர் பண்ணப்பட்டுச்சு. அதோட பின்னணி என்ன சார்? அது உண்மையா? அது உண்மையான தகவல் நீங்கள் சொன்னது தானா? உண்மையிலேயே எனக்கு கடவுள் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பார். யாருக்குமே இன்றைக்கி பாம்பேயில் போய் ஒரு சாதாரண ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன் வித் ட்ரெடிஷ்னல், அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளாட்ஃபார்ம். பொலிட்டிக்கல் வித் பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் என்னென்னா 30 இயர்ஸ் பேக் பொலிட்டிக்கலும் இருக்கும், பிஸ்னஸும் இருக்கும். இந்த காம்பினேஷனில் பண்ணும்போது அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது என்னென்னா ஒரு பயம். பொலிட்டிக்கல்லாம் தைரியம் இல்லை, திடீர்னு ஃபைட் வருவதெல்லாம் ஒரு ஏடிஷன் வரும். அதை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். அதுலேருந்து மறுபடி இந்த டெக்ஸ்டைலில் போய் ஜஸ்ட்டு டெக்ஸ்டைல்லையும் ஐ திங்க் 1991 பம்பிளாஸ்ட் ஆகி பாம்பேக்கு போய் அப்போ வந்து ஒரு 300 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ண கேரியர் தான் டெக்ஸ்டைலும். ஒரு நாள் ஊதியம் 300 ரூபாய். ஒரு நாள் ஊதியம் முன்னாடி பாம்பே, இங்கே கிடையாது. அப்போ லாங்குவேஜ் தெரியாது, ஹிந்தி தெரியாது. அதில் ஸ்டார்ட் பண்ண 300 கேரியர் வந்து 96ல் 1 lakh ருபீஸ் சேலரி. அதுலேருந்து ஆரம்பித்தது ப்ராஃபிட் ஷேரிங். ஒரு நல்ல ஒரு இன்றைக்கெல்லாம் 500-1000 கோடி வளர்ந்து போயிடுச்சு கம்பெனிகள்லாம். அதில் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்னு சொல்லி மறுபடியும் நாளாக யூனிட்டி இல்லாமல், பீப்புளோட யூனிட்டி இல்லை, மிக்சிங் இல்லை. ஸ்பெஷலி நம்ம சவுத் இண்டியன் பீப்புள் வந்து பாம்பேயில் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே இருந்து சேரிட்டி மாதிரி அந்த ஒர்க் ஆகி பட் ஓரளவு சம்பாரித்தேன். ஏறினா ஃப்ளைட், இறங்கினா கார். அந்த ஒரு மினிஸ்டரை விட நமக்கு மரியாதை உண்டு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற காலத்தில் இன்றைக்கி இருக்கிற டாப் 10 கார்பரேட்ஸ் இருந்தீங்கள டெக்ஸ்டைலில், இன்றைக்கி இருக்கிற டாப் திருப்பூர் பிராண்ட்ஸில்
ஒரு 60% முதலாளிகள் வந்து என்ன நல்லா தெரியும். அவங்க தான் லிஃப்டிங் கேரியர். அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்காது. இப்ப இருக்கிற இந்த பிரபலமான துணி கடைகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பழைய வழக்கங்கள்? எல்லாருமே என்ன தெரியும். திருப்பூரில் வந்து 90% பிராண்ட் ஹோல்டர்ஸ் டொமஸ்டிக். அப்போ லோக்கல் இந்தியாவை எக்ஸ்போர்ட்டு லோக்கல். ஆனால் நான் இருந்தது வந்து ப்ரீமியம் ரேஞ்ச் எக்ஸ்போர்ட்டில் ஃபாரின் கரன்சி வர்ற டிவிஷனில் இருந்ததுனால டொமஸ்டிக் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அதில் வந்து டாப் 10க்கு இருந்த வைக்கிங் குரூப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஎஸ்பி குரூப்பு, அப்புறம் ராமராஜ் குரூப்பு, இன்னும் டாப் 10 திருப்பூரில் உள்ள மெஜாரிட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க்கு கொடுத்துருக்கேன், ஒர்க் பண்ணலை. ஐ எம் நாட் ஒர்க்கிங் வித் எனி கம்பெனிஸ். I am getting the royalty, least royalty. The 1%, 0.5% அதுவே வந்துடும். வருஷத்துக்கு 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம். ஸோ அஸ் எ கிங் மாதிரி வாழ்ந்தேன். அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிங்னா என்ன சொல்கிறது, அந்த ஒத்த ஓட்டில் ஜெயிக்கிற மாதிரி, ஒத்த ஓட்டு முத்தியா மாதிரி. ஏன்னா என்னுடைய மெஜாரிட்டி ஓட்ஸ் யார் போடுவாங்கன்னா பாம்பே பீப்புள், ஃபாரின் பீப்புள். இங்கே தமிழ் பீப்புள் நானாக போய் அன்எஜுகேட்டட், படிப்பு இருக்காது, பட் பவர் இருக்கும். ஒரு 8ஆம் கிளாஸ் ஓவர்லாக் டைலர், அவர்கிட்ட நான் ஒரு 30 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். இஸ் 8th ஒரு கையெழுத்து போட மாட்டார் ராமசுவாமி, அவருக்கு கையெழுத்து போட மாட்டார். ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஓவர்லாக் டைலர், அவர் வந்து என்கிட்ட 50 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கார். கமிஷனே எனக்கு வந்து அந்த காலத்தில் அது ஓகே ரீசனபிளாக இருந்துச்சு. இவ்வளவு கோடி கோடியா நீங்க சம்பாதிச்சேன் பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறு பண்ணிருப்பீங்கல்ல? வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் தவறு பண்ணக்கூடியவங்க தான். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணிருப்போம். இந்த சாம்ராஜ்யமே சரிந்த அந்த இடம் எது சார்? நேச்சுரல் தான். எனக்கு வந்து நான் வந்து அதான் துரோகம்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ திருப்பூர்னா பொல்யூஷன் போர்டு பிரச்சனை வந்துருச்சு. இயற்கை ஒரு 750 கம்பெனி வாஷ் அவுட், திருப்பூரே தலைகளை மாறிடுச்சு. ஸோ என்னுடைய இந்த ஷேரிங் ஹோல்டர் பண்ணுறேன்ல, ப்ராஃபிட் ஷேரிங்கில் ப்ராஃபிட் கொடுப்பாங்க, ராயல்ட்டி கொடுப்பாங்க. சும்மா அவரை வச்சுக்கலாம். லாங்குவேஜ் தெரியும், டெக்னிக்கல் தெரியும், டெக்னாலஜி தெரியும், இன்டர்நேஷ்னலில் என்னன்னு தெரியும். நாட்டு ஹிந்தி இஸ் அ பிஸ்னஸ் லாங்குவேஜ் தெரியும். ஒரு பெர்சன்டா போயிட்டு போகுதுன்னு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, எப்படி அந்த ஹிந்தி லாங்குவேஜ் எப்படி சமாளிச்சிங்க நீங்கள்? நான் கற்றுக்கிட்டேன் ப்ராப்பராக. எப்போ 600 ருபீஸில் வேலை பார்க்கும்போது என்னுடைய ஹிந்திக்கு காரணம் தருணான்னு ஒரு பொண்ணு, மார்வாடி பொண்ணு. அவங்க தான் அந்த கம்பெனியில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஷர்ட் டெக்னாலஜி குளோபல் பிராண்ட் அது இன்றைக்கி நம்பர் 1 பிராண்ட் இன் இந்தியா. இந்தியாவிலேயே டொமஸ்டிக், அதாவது நம்ம சொல்கிறோம்ல வைக்கிங், ராம்ராஜ், சென்னை சில்க், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இது 30 இயர்ஸ் பேக் ஐஎன்டிஜி இந்தியன் கார்மெண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிராண்ட் இன் இந்தியா. அதுக்கு ஈக்குவல்னால் நீங்கள் லிவைஸ் போகணும், இல்லை டோபி போகணும், இல்லை லைக்கு போகணும், அதிதாஸ் போகணும். அந்த மாதிரி காம்படிஷனில் நம்பர் 1 பிராண்டட் கம்பெனியில் ஆஸ் எ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு 300 ருபீஸ். அந்த 3 monthஸில் அந்த தினேஷ் கோயில் அவர் பேர், ஸோ மார்வாடி, அவரும் சஸ்மீராவில் படித்தவர். அவர் வந்து பார்த்துட்டு ஒர்க் எத்திக்ஸ் பார்த்துட்டு இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரின்னு 300 to 1000 ருபீஸ் கொடுத்தாரு. இந்த 300 ருபீஸில் கற்றுக்க ஆரம்பித்த ஹிந்தி அதில் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. இந்த அட்மின் பண்ணும்போது கத்திரிக்கோள் எடுத்து சொல்லிவிடுவாங்க. அது யூபி பையாலாம் இருக்கால, ரொம்ப கஷ்டம் மேனேஜ் பண்ணுறது. அவங்க தான் 2 பேர் நடப்பாங்க. இங்கே தமிழ்காரன் இருப்பான், தமிழ்காரனாவது சொன்னால் புரிஞ்சுக்குவான். உடனே எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, அவன் எனக்கு கூட ஒரு 2 பீஸ் கூட கொடுத்துட்டா அடி வந்துடும். இப்போ நல்லா உங்களுக்கு ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக தெரியும். ஹிந்தி, குஜராத்தி, மராட்டி, பஞ்சாபி, மார்வாடி, சிந்தி, அத்தனை லாங்குவேஜும் தெரியும். பட் ரெகுலரைஸ் பேசுறது வந்து ஹிந்தி. தமிழுக்கு அடுத்து ஹிந்தி தெரியும். ஹிந்திக்கு அப்புறம் இங்கிலீஷு, நம்ம ஊர் தஞ்சாவூர் இங்கிலீஷ் எப்படின்னு சரி அது மாதிரி தான். சரி, இப்போ நீங்கள் மும்பைக்கு அந்த புறப்படுற அந்த நேரம் யோசிச்சிருக்கீங்களா? எப்படா நம்ம இந்த மொழி பிரச்சனைலாம் இருக்குது, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? இல்லை அந்த மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? தமிழர்கள் அந்த பாகுபாடுலாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில்? இப்போ இப்போவும் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் போய் அங்கே வாழணும்னா பல சேலஞ்சஸ். இப்போயே எல்லோரும் டெல்லிக்கு யாரும் போகிறது இல்லையே. டெல்லி தான் இந்த இந்தியா. டெல்லிக்கே போகிறது இல்லை. பாம்பேக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேர் போகிறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க. பட் பிக் லெவல். இப்போ பாம்பேயில் வந்து ஒரு எம்பி ஜெயிச்சாருக்கோன்னா, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னு நம்மளாம் பெருமையாக இருக்கும்.
அதே மாதிரி நம்ம அயல்நாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் தமிழர்களை எக்ஸ்ட்ராடினரி பாசம் இருக்கும். இப்போ நம்ம தஞ்சாவூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, மதுரை, கோயம்புத்தூர் இப்படி போகிறத விட இந்த மக்கள் தமிழ் பாசம் காசுறத விட அயல்நாடு உலகத் தமிழர்கள் நம்ம மேலே காட்டுற பாசம் இருக்கே, அது எல்லை இல்லாதது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து பாம்பேயில், அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் 4 ஃபாதரில் 2 ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் அங்கே இருந்தாங்க. 2 பேரும் ட்ரெடிஷன் 1940லேருந்து பாம்பே வாழ் மக்கள். எங்கள் 2 சின்ன தாத்தாக்கள், அவர் ஒருத்தர் பேர் மிஸ்டர் ஞானப்பன் செட்டியார், ஞானப்பன், அடுத்து இன்னொருத்தர் வந்து முருகன். இவங்க 2 பேருமே ஒரு 60 years and above அங்கே இருக்காங்க. அதை அப்புறம் ஃபேமிலிலேயும் ஹிந்தி, தமிழ், ஹிந்தி, பப்ளிக்கில் அந்த கட்டத்துக்கு போயிடுவோம். நம்ம ஹிந்தி பேசினால்தான் பாம்பேயில் சர்வே பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடுவோம். அப்புறம் பேசுகிறோம், பேச்சு வந்துடும். அப்புறம் அது வந்து அப்படியே வளர்ந்து படிப்படியாக அது குளோபலி பேசலாம். அந்த மாதிரி தான் உங்களோட இளமை பருவத்தில் தான் நீங்கள் பாம்பேக்கு போயிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து அடுத்த மொழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள்லாம் படுறாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, நான் வந்து தமிழ் கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா பேர் மிஸ்டர் பெருமாளுக்கு அவர் வந்து மோர் தென் 300 years பெருமாள். அப்போ வந்து இந்து வைணவத்தில் வைணவம் வந்து உச்சத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி, தஞ்சை சரபோஜி மன்னர் காலத்தில் சமஸ்தானங்களில் எங்கள் கிராண்ட் தாத்தா கொள்ளு தாத்தா, அது தெரியல, கொள்ளு எல்லு அப்படிம்பாங்க. அவர் மிஸ்டர் பெருமாளுடைய சன் மிஸ்டர் கெங்கனோட சன்னு மிஸ்டர் மெய்கண்ணன். ஏன் மெய்கண்ணன் பேர் வந்துச்சுன்னா இடையில கண்ணன் இருக்காருல்ல, இவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சோம் சார், இன்னும் பெருமாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். தமிழ்நாடு ஆதித்தமிழர், நம்ம இந்த மண்ணின் மைந்தர், 400-500 வருஷமாவது வேணும்ல, 4000 வருஷம் வேணும்ல, அட்லீஸ்ட் ஒரு 1000 வருஷமாவது நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி வச்சு என் மகன் கண்டுபிடிப்பான். ஸோ மெய்கண்ணன் வந்து நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக மாட்டு வியாபாரி, மாடு வாங்குவோம். அந்த காலத்தில் விவசாயம், ஊராக போய் மாடை வாங்கி அதை சந்தையில் விற்போம். அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வியாபாரி எங்கள் தாத்தா மிஸ்டர் மெய்கண்ணனுக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து மாட்டு வியாபாரம் வேண்டாம், அது காலத்துக்குள்ள அமெரிக்கன் டைமண்ட் மிஸ்டர் கந்தசாமியோட மகன் சீனிவாசனுடைய மகன் ராமநிவாசன், இன்னும் ராமநிவாசன் வாரிசு அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு? இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். நான் அந்த மண்ணின் மைந்தன், தமிழ் மைந்தன். உலகத்தில் எங்கள் ஃபேமிலி மலேசியாவில் ஒரு 1000 ஃபேமிலி இருக்குது, லண்டனில் ஒரு 4000 ஃபேமிலி இருக்குது. உலகத்திலலாம் தமிழர்கள் பரவி இருக்காங்க. இவங்களை எப்படி பாம்பேலேருந்து ஒரு 1000 குடும்பத்தை தமிழ்நாடு வர வச்சதுக்கு ஒரு காரணமாக நான் இருந்திருக்கிறேன். ஒன் ஆஃப் த இது. ஸோ இது சொன்னோம்னா அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஒரு பழமொழி தமிழ் வார்த்தைகள்லாம் படிக்க என்ன இந்த உய்யாளர், அதுக்கு என்ன அர்த்தம், அந்த மரபுகளை படிக்கிற முடியாது, வாழ்ந்த மரபுகள். நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கோம்டா, தாத்தா இப்படி வாழ்ந்துருக்கோம், அப்பா இப்படி வாழ்ந்துருக்கோம், முப்பாட்டம் இப்படி வாழ்ந்துருக்கோம். பாம்பேங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ பாம்பேக்கு போனால் தெரியும்ல, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. எங்கள் சமுதாயத்தில் 300 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு. ரயிலில் டிக்கெட் எடுக்கலாம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. அரிசியை திருடி தான் விற்கிறோம், எண்ணெயை திருடி தான் விற்கிறோம். தமிழர்களுக்கு கிடைச்ச கொடூரமான சோதனைகள். உலக நாடுகளில் போன தமிழர்கள்லாம் அட்டிப்பட்டு மிதிப்பட்டு ஒரு உச்சத்தில் அந்த கபாலி படம் மாதிரி தான். அது மாதிரி வந்த வாழ்க்கை தான் உலகத்தமிழர் வாழ்க்கை. நெருக்கடி வந்து அப்பவே இருந்திருக்கு அந்த காலகட்டத்திலேயே, எப்பவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கல. அந்த ஹியூமானிட்டி கல்ச்சர் இன்னும் ஒரு 40-50 ஆண்டுகள் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற எப்படி தமிழர்களுக்கு சோதனை காலம் தானே கேட்டீங்க, அது வந்து படிப்படியாக இன உணர்வுகள், பாசங்கள், சொந்தங்கள், கிராமங்கள், அத்தியாயங்கள், கலாச்சாரங்கள், கலை உணர்வுகள். நான் இப்போ உணவுகள்லாம் சொல்ல போனேன்னா அது ஒரு இப்போ தானே யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் உலகத்தமிழர்கள் வாழ்ந்த உணவுகள் மலேசியாவில் எப்படி சாப்பிட்றோம், சிங்கப்பூரில் சாப்பிட்றோம், மொரீஷியஸில் சாப்பிட்றோம், சவுத் ஆப்பிரிக்கன் தமிழர், கனடா தமிழர், அவங்களுடைய உணவுகள்லாம் எப்படி நம்ம ரத்தத்தில் கலந்தது. ஏன் நம்ம வேட்டி சட்டை கட்டுறோம், கிளைமேட் ஏன் குடுமி வச்சுக்கல உணர்றீங்க. இப்போ எப்படி இருக்கு தமிழ் உணர்வு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள்? சூப்பராக இருக்குது. எனக்கு ஐ லைக் த லைஃப். எனக்கு லைஃப் வந்து போராட்டம் தான், ட்ரேட்டடி தான், அப்ஸு தான், டவுனு தான், அப்ஸு தான், டவுன் தான். எனக்கு வந்து ஒரு யூனிட்டி கிடைக்கல. ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை.
அந்த உண்மைங்கிறது 40 வருஷத்துக்கு பின்னாடி தான் தெரியும். ஒரு 40 100 படம் நடிச்சுட்டேன். இதை நான் நினச்சது எப்போ 90ல். அப்போ எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு? 90னா 35 ஆண்டுகள் என்னுடைய ஒரு ட்ரீம். நான் நடிகருங்கிறது யாரை பார்த்து வந்ததுன்னா சிவாஜி சாரை பார்த்து வந்தது. நடிப்புங்கிறது அந்த பராசக்தி வசனங்கள் இதெல்லாம் பார்த்து வந்தது. பட் அதை வந்து அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு வரலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸராக பிளா 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 அது ஒரு உச்சத்தின் அதிகார போஸ்ட் மாதிரி ஒரு நாள் அது கிடைக்கிறதுக்கு 35 ஆண்டு காலம் ஆகியிருக்குது. பணம் இல்லாமல் சினிமாவில் எவ்வளோ ட்ராஜடி இருக்குன்னு தெரியும். பணம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் பணம் வந்து கூட ஆன் த வே. அடுத்து இப்போ இந்த இளைஞர்களுக்கு வந்து சில இப்போ இருக்கிற காலகட்டத்துடைய இளைஞர்கள்லாம் சில இடங்கள்ல ஒரு விஷயம் வந்து நம்ம நடக்கலை அப்படின்னா சோர்ந்து போயிடுறாங்கல்ல, இல்லை ஒரு தற்கொலை மனப்பான்மைக்கெல்லாம் வந்துடுறாங்கல்ல. நீங்கள் இவ்வளோ ஒரு 50 கோடி 30 கோடி 10 கோடி லட்சங்களெல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலே பார்த்த மனிதர் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த மோட்டிவேஷன். இப்போ முதல் காரணம் என்னென்னா, படிக்கும்போது நம்மளுக்கு சில இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. நீ டாக்டர் ஆகு, நீ கலெக்டர் ஆகு, நீ ஜட்ஜ் ஆகு. இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கும். 2000 முன்னாடி 2000க்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா போராடும் நாடு, ஏழைகள் நாடு தான். பட் எல்லா வளமும் இருக்கிற நாடு. ஏழைகள் நாடு, எல்லா வளமும் இருக்கிற அந்த போராட்ட குணம் வந்து உலக நாடுகள். இன்றைக்கி ஒரு பிரிட்டிஷ் எடுத்துன்னா நாடு ஆதிக்கம், ஒரு அமெரிக்கா எடுத்தோன்னா அவருடைய மார்க்கெட்டிங் ஆதிக்கம், ஒரு சைனா எடுத்தால் யூனிட்டி. மீண்டும் மீண்டும் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து சைனாவை பொருளாதாரத்தில் நம்ம ஜெயிக்கணும். சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடாது. பொருளாதாரம் சைனா $1 தாப்பா நான் $1/2 தரேன். அவ்வளோ வளங்கள் இருக்குது. சைனா 100 ரூபானா நான் 20 ரூபாய்க்கு தரேன். யார் வேணாலும் வாங்கிக்க. அந்த கெட்ஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம வளர்ந்த நாடு. பொருளாதாரத்தில் நம்ம ஜெயிக்காமல் $1க்கு 100 ரூபாங்கிறோம். அப்போ வந்து நம்ம கடன் தான் வாங்கிட்டு இருக்கோம். சரி, அது வேறு விஷயங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேள்வி கேட்டீங்க நீங்கள். அந்த கேள்வி இளைஞர்கள் 2000க்கு முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு ஓனர்ஷிப் இருந்தது. இந்தியனில் ஒரு வீடு வாங்கணும், சொந்தமா ஒரு கார் வாங்கணும், கொஞ்சம் கையில் லிக்விட் கேஷ் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எமர்ஜென்சி வச்சுக்கணும், ஒரு அக்கா தங்கச்சிக்கு செய்யணும், அண்ணன் தம்பிக்கு செய்யணும், எல்லாமே நம்மளுடைய ஓன் மணியில். ஸ்பெஷலி பெண்களுக்கு நம்ம பெண்களை வந்து 2 கண்ணு மாதிரி பார்ப்பாங்க. உயிரை விட தான் உயிரை மாற்றிக்கிட்டு பெண்கள் உயிரை காப்பாற்றின சரித்திரம் நம்ம இந்தியன் கல்ச்சரில் இருக்குது. பெண்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்போ அந்த பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நம்ம சம்பாதிக்கணும், நம்ம மனைவியை காப்பாற்றணும், அக்கா தங்கச்சியை காப்பாற்றணும், மாமனார் வீட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கணும்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. 2000க்கு அப்புறம் எப்போ இந்த குளோபல் கல்ச்சர் வந்துச்சோ அன்னைக்கே கார்பரேட் ஸ்டைலில் மாறிட்டோம். போடா நமக்கு கவர்மெண்ட் பார்த்துக்கோம், போடா நமக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த ஒரு லேசினஸ், விரித்தனம் இல்லை. இப்போ நான்லாம் 2019 வந்து 90s பிறந்தது வந்து 68 69. பட் என்ன எத்தனை கைஸ் சொல்லுவீங்க? 90s கைஸ் சொல்லுவீங்களா? 90s கிட்ஸு. 90ல் பிறந்தது தானே வச்சு கிட்ஸு. 60 கிட்ஸு. 68னா எப்போ வரும்? அதான் 60 தான். 60 கிட்ஸு. 68 கிட்ஸில் ஒரு எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்னோட நல்லா இருந்தாங்க. 60s கிட்ஸோட மெயின் ஆம்பிஷனே பிஸ்னஸ், ஃபேமிலி, கேரிங், சொந்தங்களை கேர் பண்ணணும், ஊரை கேர் பண்ணணும், ஒரு வில்லேஜை கேர் பண்ணணும், ஒரு நாட்டை கேர் பண்ணணும். தலைவர்கள்லாம் அப்படி தான் வந்தது. எந்த தலைவராக இருந்தாலும் பாருங்கள், ஒரு வில்லேஜ்லேருந்து பானாகி ஒரு ஸ்டேட்டை காப்பாற்றுறேன், ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், பான் டு வில்லேஜ். அதுக்கப்புறம் ஸ்டெக்லிங் அதுக்கப்புறம் தான் உச்சம். ஸோ அந்த கலாச்சாரம் ஆஃப்டர் 2000லேருந்து பெருசாக ஒன்றும் வெறித்தனம் இல்லை. காரணம் என்னென்னா இது குளோபல் கல்ச்சர். குளோபல் கல்ச்சரில் நீங்கள் கார்ப்பரேட்டில் இருந்தால் தான் நீங்கள் இன்றைக்கி சர்வைவிலே பண்ண முடியும். 30ஆம் தேதி வேலையில் எத்தனை இளைஞர்கள்ட்ட இந்தியாவில் பணம் இருக்கும்? நெவர். படிக்காத செல்ஃப் எம்ப்ளாய்கிட்ட கூட 1 லட்சம் இருக்கலாம். ஆனால் படித்த குளோபல் நாலேஜ் வாய்ந்த இளைஞர்கள்ட்ட அந்த பணம் இல்லை. காரணம் என்ன?
அந்த எந்தூசியாசம், வெறித்தனம் வந்து வெறும் நாட்டு சேவையில் மட்டும் இருக்கக்கூடாது, படிப்பு சேவையில் இருக்கணும், குடும்ப சேவையில் இருக்கணும், வில்லேஜ் சேவையில் இருக்கணும், பலதரப்பட்ட சோசியல் ஒர்க்கில் வெறித்தனம் இருக்கணும். அப்போ தான் அது மாறும். சார், இப்போ நீங்கள் சினிமாவை அந்த தேர்ந்தெடுத்த காலகட்டம் வந்து தெரியும், நிறைய சேனலில் நீங்கள் பேசியிருக்கீங்க. நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு நம்ம இங்கே போகிறோங்கிற அந்த வருத்தம் உங்களுக்கு இல்லையா? இருந்துச்சா? அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி சினிமா வந்து நான் பார்க்கும்போது சுர்க்குமாக இருந்துச்சு. அதாவது அதை சொல்லுவாங்க, இந்திரலோகத்தில் அழகப்படா, ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் கொண்டே வச்சுட்டாருறான், அங்கே ரம்பா, ஊர்வசி, மேனகா, அறுசுவையான சாப்பாடு, ராஜா மரியாதை, பிளா 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 பிளா, நீ தண்டார் ராஜா, கிங் ஆஃப் கிங்பாங்க. கேரவனு அது இல்லை, கேரவட்டில் சினிமாவில் அந்த அளவுக்கு வந்து ஜெயிச்சதுக்கப்புறம். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சினிமாவில் வரும்போது பணத்தோடு வரணும். அப்படின்னா ஒன்று ஒரு 500 கோடி, 100 கோடி, 1000 கோடி பண முதலாளிகள் ஒரு ப்ரைவேட்டைஸ்ட் பண்ணி ஒரு அப்பா சம்பாதிச்ச பணத்தை, மகன் சம்பாதிச்ச பணத்தை பேரன் வந்து சினிமாவில் மல்டிப்ளைஸ் பண்ணலாம். அதுக்கு உரிய தொழில் சினிமா. அப்பா சம்பாதிப்பார், ஒரு லேண்ட்லார்டாக இருந்திருப்பார், மகன் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், பேரன் வந்து அதை குளோபலைஸ்ட் கொண்டு போகணும்னா அதுக்கு அவரே ஒரு மோனோபாலியாக சினிமாவில் நடிக்கணும். இப்போ உதயநிதி சார் வச்சுக்கலாம், அவருக்கு நடிக்கணும் இல்லை, அவங்க தாத்தா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அப்பா முதல்வர். ஆனால் அவர் கலைஞர் சாரை விட இவர் கொஞ்சம் போராடும். பட் இவர் வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? சினிமா வந்து இஸ் சொர்க்கம். அது அவர் முழுசாக அனுபவிக்கல, முழுசாக அனுபவிச்சதுல அனுபவிக்கிறீங்களா? யார்? நான் அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளேயே வரலையேன்னா. எங்கே நான் வந்தேன், இவ்வளோ பெரிய தொழிலை விட்டுட்டு, தொழில் விட்டதுக்கு காரணம் வந்து பொல்யூஷன் போர்டு, திருப்பூர் போராட்டம், அதுலேருந்தே மைண்டு மாறி போயிடுச்சு, என்னோடய டீம் மாறி போச்சு, எல்லாம் சைனா போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் என்னோடய வயசாகி போச்சு. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ரெகுலர் ஆதாரம் அழிஞ்சு போச்சோன்னே அதில் பாதிக்கப்பட்டது தான். திருப்பூர் டைனிங் ஸ்ட்ரைக்கில் பாதிக்கப்பட்டதுனால தான். அதில் நீங்களும் ஒரு பெரிய ஒரு நபர் தான். பெரிய இல்லை, 3 லட்சம் பேருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி பல லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் சைனாவுக்கு போயிடுச்சுன்னா எனக்கு எப்படி சோறு கிடைக்கும்? அதில் தான் எடுத்த முடிவு. அதுக்கு இடையில சினிமாவுக்கு முன்னாடி 2-3 தொழில் வந்துச்சு. பட் நிறைய இண்டஸ்ட்ரி கற்றுக்கிட்டேன். ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி, அதில் ட்ராஜடி, அடுத்து நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி, அது அதிக உழைப்பு 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 உழைப்பு. நெட்வொர்க்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ உழைப்பு, டீமே அமையல. சி இது என்னடா இது அப்படின்னு அடுத்து எடுத்தது தான் சினிமா. ஆனால் முயற்சி பண்ணி பார்த்தீங்க, அந்த தோல்விக்கு அப்புறம் முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்க. தோல்வி தான் இருந்தாலும் ஜெயிச்சு தான் ஆகணும். திரும்பி உண்மையை ரூட்டு நம்மளுது எல்லாமே. ஹைவேட்டில் பின்னாடி 2000 கார் நிற்குது, நான் திருப்பிக்கிட்டு போகிறதா இன்னும் 10,000 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு வந்துடுவேன், அது ஈஸி. அப்படி வந்தது தான் சினிமா. 10,000 கிலோமீட்டர் முன்னாடியா இல்லை 500 காரை பின்னாடியாங்கும் போது சினிமா முன்னாடி வந்துச்சு. சினிமாவில் டீம் ஒர்க். நான் மட்டும் உழைச்ச உழைப்பில்ல, ஒரு 200-300 டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அந்த 24 கிராஃப்ட்டும் ஒவ்வொரு உழைப்பு போட்டிருப்பாங்க. அதோட உழைப்பு தான் இந்த டிஎஸ்ஆருங்கிற ஒரு பிராண்ட். இது என்னுடைய சொந்த உழைப்பு இல்லை, இது சினிமா துறை 24 கிராஃப்டும் விதைச்ச விதை. சார், இப்போ ஒரு ஆண்மகனுக்கு பின்னாடி வெற்றியா இருக்கட்டும் தோல்வியா இருக்கட்டும், நிச்சயமா ஒரு பெண்மணி இருப்பாங்க. உங்க தோல்விக்கும் வெற்றிக்கும் பின்னாடி, போராடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கும் பின்னாடி ஒரு பெண்மணி இருக்கணும். அது யாரா இருக்கும்? இல்லை, பெண்மணிகள் வந்து போராட உள்ள பெண்மணி நம்ம அம்மா வந்து அப்ராணி. அம்மா வந்து சொல்லிட்டேன் ஏற்கனவே ஜெயா டிவியில், அம்மா அப்ராணி. மனைவி வந்து ட்ரெடிஷ்னல் கல்ச்சர், அதில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 2 பேருமே இப்படி இருக்கும்போது எனக்கு லிஃப்டிங் வந்து ஒர்க் எத்திக்ஸில் உள்ள பொண்ணுங்க தான். நான் படிக்கும்போது ஒரு பொண்ணு காம்படேட்டர், அதனால நான் நல்லா படித்தேன், ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தேன். நான் வேலை செய்யும்போது அந்த டெக்ஸ்டைலில் ஒரு லேடி, அவங்க எனக்கு ஒரு மோட்டிவேட்டர், தருணா கோயல்னு, அவங்க அண்ணன், அந்த ஃபேமிலி. ஒரு பெண்ணு வந்து வம்பளுக்கு வேண்டாம் வந்து என்னை ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடும். சி நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு ஆம்பளையை பார்த்து கொண்டு காப்பாற்ற வெறித்தனம் வரும்.
அதில் வந்தது தெரிக்க தான் விட்டுலாம்டா அப்படின்னு முடிவு பண்ணி ஜெயிச்சேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ஒரு பெண் தான் காரணம். அந்த பொண்ணு வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் எனக்கு நீங்களும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தொழிலையும் ஃபர்ஸ்ட்டு. நிற்கும் சைனாவை நான் ஓரம் கட்டுவேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெண் தான் காரணம். அந்த பெண் வந்து பொறுமைசாலி. பட் இதில் வந்து வேறு மாதிரியெல்லாம் போகும் ரூட்டு. பெண்கள்கிட்ட பழகினா வேறு மாதிரி அது லவ்வா பாரம் அப்படி அதெல்லாம் கிடையாது. நான் என் வாழ்க்கையில் பெண் வந்து ஒரு சகாப்தம் தான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்து மூணாவதும் இப்போ என் மனைவி கூட அந்த அளவுக்கு கிடையாது. அந்த நான் ஆர்மி ஃபோர்ஸில் போனேன்னா கூட வரணும். அது வந்து என்னுடைய டீம் தான். பெண்களை விட சொல்லுவேன், எனக்கு கிடைக்கிற டீம். இதே எனக்கு டெக்ஸ்டைலில் அந்த தோல்விக்கு டீம் திருப்பூரில் கிடச்சிருந்தா இன்னும் 4 பேர் நான் ரொம்ப அதிரடி நடவடிக்கை எடுப்பேன். 100 ரூபா பொருள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நிறுவனமா உங்க நிறுவனம் வந்திருக்கும். இல்லை, தமிழ்நாட்டில் நிறுவனம் இல்லை, ஊர் வளர்ந்துருக்கும். ஆமாம், சைனா வந்து இன்னைக்கு 200 கிலோமீட்டர் ரேடியேஷனுங்க. திருப்பூர் வந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் ரேடியேஷனில் நிற்கிது. 200 கிலோமீட்டர் ஒரு சைனா ஒரு பாட்டை 20 கிலோமீட்டர் வச்சுக்கிட்டு நான் ரெடி பண்ணேன். பட் அதுக்கடையில் சினிமா சுக்கரன் வந்துட்டார். சுக்கரன் வந்தது பாருங்க, ஆடை இந்த ஷர்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ? 2000-3000 இருக்கும். லுக்கு லேடிஸ் கலரா ஜென்ஸ் கலரா? அது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. மிக்ஸ் ஆனது. நான் வந்து ஒரு ஸ்டைலிங்காக கிரியேட்டர் டிசைனர் ஒரு 450 ரூபாய்க்கு இந்த ஷர்ட்டை தைச்சேன். ஒரு ஷர்ட்டு 450 ரூபா, 100% காட்டன் இன்சைட். இது தூத்துக்குடியில் ஒரு 500 கோடி கம்பெனியை போய் பார்த்தேன், ரீஜன். அந்த கம்பெனி பார்த்தோன்னா எனக்கு அங்கே நல்ல சப்போர்ட்டிங் கிடச்சிது. டக்குன்னு ஒரு 50 புடவை வாங்கினேன். 13 5 200 ஷர்ட் தைச்சேன். யூடியூப்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் லட்சமாக அப்படி போய் பணத்தை வாங்குவேன் பாருங்க, கட்டுக்கட்டாக பணம். ஒரு கம்பெனியில் போய் மந்திரி கூட வாங்க முடியாது. நான் போவேன், நான் உட்காருவா, பணம் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், அந்த மென பேச்சுறாரு, அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த மென பேச்சு சின்ன பையனாக இருப்பான். சார், ஏன்னா அவருக்கு நான் 10 லட்சம் சம்பாதிக்க சொல்லிட்டு நான் 1 லட்சம் தான் வாங்குறேன். அடுத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு 1 லட்சம் வாங்குறது தப்பு இல்லைல்ல, அபகரிக்கல. என்னுடைய உழைப்பை 80% 95% கொடுத்துட்றேன். நான் தான் காரணம். அந்த கூலியாக தான். இதே ஃபாரின் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அது ஒரு தப்புன்ட்டேன். பிராண்ட் எழுதி ராயல்ட்டி வந்து லீகலாக வாங்கி இந்த மாதிரி கோர்ட் மூலியமாக நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் நடந்திருக்காது. சினிமாவில் உங்களை பார்த்துருக்கவே முடியாது. இதில் பயந்துக்கு ஓடி இருப்பாங்க. பட் அந்த இடத்துல நான் வந்து மனசாட்சியோட சம்பாரிச்சுக்கலான்னு விட்டேன். அது இப்போ தான் தெரியுது. அதெல்லாம் லீகலைஸ் ராயல்ட்டி அதெல்லாம் பார்க்கணும். அது பார்க்குறதுக்குள்ளே 75 ஆகிடுமே வயசு.